கௌரி எழுந்திரு கௌரி 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 எழுந்திரு கௌரி கௌரி எழுந்திரு கௌரி 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 எழுந்திரு கௌரி கௌரி எழுந்திரு கௌரி கௌரி பாத்து. உட்காரு. அண்ணா இப்ப வந்துரும். இங்கே நீ சமத்தா உட்கார்ந்துருக்கணும். அண்ணா 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 ஏன்னா காலை நொன்றீங்க? காலையில இருந்து வெயில்ல ஒத்த கால நின்னதுனால கொப்பளமாயிடுச்சு சுதா. ஐயோ கொப்பளமா? ஆமா. ஹேமா, ஒன்னும் இல்லம்மா, அண்ணனுக்கு ஒன்னும் இல்லை. உனக்கு சாமி பிரசாதா கொண்டு வந்திருக்கேன். அம்மன் உன்னை சீக்கிரமாவே குணப்படுத்திடுவா. அண்ணா, ஹேமா மேல நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்க, ஆனா அவளுக்கு உன்னை பார்க்க கொடுத்து வைக்கலையேண்ணா. இல்லை சுதா, நம்ம ஹேமா பார்க்கணும், பேசணும். அதுக்காகத்தானே இந்த பிரார்த்தனையே. கண்டிப்பா அம்மன் அவளை குணப்படுத்திடுவா. சுதா, நீ ஏமா கண் கலங்குற? அண்ணன் நான் இருக்கல்ல, கவலைப்படாத. உங்களுக்கு சாமி பிரசாதா கொண்டு வந்திருக்கேன்ல, முதல்ல சாப்பிடுங்க.
என்ன சுதா, என்ன பண்ண போற? உன் காலுக்கு என்ன தடவி விடுறேன். இல்ல சுதா, வேணாம் வேணாம், சித்தி போதா திட்டுவாங்க. திட்டுனா திட்டட்டும், அவங்க எதுக்கு தான் நம்மளை திட்டாம இருந்திருக்காங்க. இந்த ஹேமா எங்க போனா? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி போட்டதெல்லாம் அப்படியே போட்டபடி கிடக்கு. ஆமா, இது என்ன எண்ணெய் எடுத்துட்டு வந்து கழுத எந்திரடி. எதுக்கடி எடுத்துட்டு வந்த எண்ணெய? அண்ணனுக்கு காலில் போட்டு விடுறதுக்கு சித்தி. சாமிக்கு விளக்கேத்தலான்னு வச்சிருந்த எண்ணெயை கொண்டு வந்து உங்க அண்ணன் கால தேய்ச்சி விட்டுட்டு இருக்கியா? அண்ணன் தங்கச்சிக்குள்ள அப்படி என்னடி பாசமழை பொங்கிட்டு வருதா? கழுத சித்தி, அடிக்காதீங்க சித்தி. நீ என்னடா மக்களத்தா? அடிக்காதீங்க சித்தி. நம்ம ஹேமா குணமாகறதுக்காக அண்ணன் அம்மன் கோயில ஒத்த கால நின்று பிரார்த்தனை பண்ணிச்சு சித்தி. ஆமா, அதான் நான் பார்த்தனே. அதுக்கு என்ன இப்போ? சித்தி, வெயில்ல நின்னதுனால அண்ணன் காலில் கொப்பளம் வந்துடுச்சு. அதான் எண்ணெயை தேய்ச்சி விடலாம்னு வந்தேன். ஐயோ 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 ஐயோ, என்ன எவ்வளவு விலை விக்குது? இந்த சொத்தெல்லாம் இப்படியே கரைஞ்சிரு போல இருக்கே. நீங்க ரெண்டு பேருமே தண்ட சொல்லுங்க, இதுல எனக்கு தண்ட செலவு வேற வைக்கிறீங்களா? உதவுறீங்க. ஏன் பசங்களை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. வாமா வா. வாடா ராமு, வாமா. குழந்தைகளை இப்படி போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்காளே, இந்த குழந்தைகளை அவட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போறேன்? சொல்லுங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உடம்போட இல்லைனாலும் உயிரோட உலாவிக்கிட்டு தானே இருக்கீங்க. சொல்லுங்க, அந்த கருப்பண்ணசாமி நாளைக்கு வருவானா? நான் சுவடிய கொடுக்கலன்னா வளவனை தூக்கிட்டு போயிடுவானா? இத தடுக்க எனக்கு ஏதுங்க சக்தி? இதெல்லாம் பார்க்க என் உடம்புல ஏதுங்க தெம்பு? இல்லாத சுவடிய நான் எங்க இருந்து அவனுக்கு கொடுப்பேன்? அவன் வாய நான் எப்படி அடைக்கிறது? ஏன் வளவனை நான் எப்படி காப்பாத்துறது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும்? இதை எப்படி தடுக்கட்டும்? ஆஹா, நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க ஒரு மௌன பிசாசு. நீங்க சொல்லவே மாட்டீங்க. இதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலனாலும் எப்படி அதை கண்ணால பார்க்காம இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எதுவும் பண்ணிக்காதீங்கக்கா, கதவை திறங்கக்கா. அக்கா, கதவை திறங்கக்கா. அக்கா, கதவை திறங்க. அக்கா, கதவை திறங்கக்கா. அக்கா, கதவை திறங்க. எதுவும் பண்ணிக்காதீங்கக்கா, கதவை திறங்க. அக்கா, கதவை திறங்க. திறங்கக்கா. லட்சுமி, என்னங்க? என்னது கதவு தட்ட சத்தம் கேக்குது? ஆமாங்க. மூசா வேற அக்கா அக்கான்னு கத்துறா. ஆமாங்க. வடிவுக்கு என்னாச்சு? பார்க்கலாம் வாங்க. அக்கா, கதவை திறங்க. கதவை திறங்கக்கா. ஏய் மூசா, என்ன என்னாச்சு? தயவு செஞ்சு கதவை திறங்க. அக்கா, கதவை திறங்க. அக்கா, கதவை திறங்க. கதவை திறங்க. கதவை திறங்கக்கா. ஏய் மூசா, என்னப்பா? என்ன? உள்ள அக்கா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, ஐயோ, அம்மா, அக்கா, யாரும்மா? அம்மா, அம்மா,
கதவை திறங்க. பண்ணிக்காதீங்க. கதவை திறங்க. தப்பு பண்ணிடாதம்மா. அம்மா வடிவு. இப்படி பண்ணிட்டியம்மா, எங்க தலையில கல்ல தூக்கி போட பாத்துட்டியம்மா. ஏம்மா என்ன காரியம் பண்ண துணிஞ்ச நீ? எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு? புறப்படுமா, புறப்படு. ஐயா ஆஸ்பத்திரி இருங்கய்யா, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவங்க எதையும் சாப்பிடல, அவங்க உயிருக்கு ஆபத்தும் இல்ல. ஐயோ, அழு, நல்ல அழு. நீ அழுதாலும் சரி, செத்தாலும் சரி, அந்த கருப்பணசாமி உன்னை சும்மா விட போறதில்ல. சுவடி அவன் கைக்கு கிடைக்கலன்னா அவன் சொன்னதையும் செய்வான், சொல்லாததையும் செய்வான். செய்யட்டும், அவன் என்ன வேணாலும் செய்யட்டும். என்கிட்ட சுவடி இல்ல, அது எங்க இருக்குதுன்னு தெரியாதுப்பா. அம்மா, நீ இன்னைக்கு சாக துடிச்சிட்ட. ஆனா நாளைக்கு வர கருப்பணசாமி இன்னும் எத்தனை உயிரை பலி வாங்க போறாரோ, அந்த கடவுள் எப்படி தடுக்க போறாரோ. ஐயா கடவுளே, அழாதீங்கய்யா, நான் இருக்கேன்யா. நீங்க பயப்படுற மாதிரி எந்த அசம்பாவிதமும் நாளைக்கு இங்க நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்கய்யா, போங்கக்கா, போய் படுங்க. வாம்மா. வா, வா. வாம்மா, வா. இத பார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இன்னைக்கு தற்கொலை தான் முடிவு நினைச்சேன்னா விதி முடிஞ்ச உன்னை மதி கொண்ட யாரும் தடுக்க முடியாது. இவன் இத்தனை ஏச்சையும் பேச்சையும் கேட்கறதுக்கு பதிலா நேத்தே சேர்த்து தொலைச்சிருக்கலாம். ஆமா, உன் பொண்ணுக்கு சாக தெரியாது பாரு, நீ சொல்லிக் கொடு. ஐயா, என்ன பேச்சுது? எப்பவும் செத்தத பத்தியும் சாகறத பத்தியுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நொந்து கிடக்கிற மூசா, இவ வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறேன். நான் இவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இவனுக்கே தெரியும். என்னை விட்டு போக பாக்குறாளே, இது நியாயமா? இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என்ன நடந்தாலும் என் முடிவை நானா தேடிக்க மாட்டேன்ப்பா. கனக சபா